ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் கடையில் இருக்கிற ஏதோ பொருளை வாங்குறதுக்காக வந்தவர் வெளியே நிற்கிற என் ஃப்ரெண்டுகிட்ட அந்த பொருளை காட்டிட்டு வரேன் அப்படின்னு கடைக்காரர்கிட்ட சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வெளியே போகிறாரு. ஃப்ரெண்டுக்கிட்ட காட்டிகிட்டு இருக்கிறாரு, மறுபடியும் உள்ளே வருவார் அப்படின்னு பார்த்தா கடைசியில் 2 பேரும் பைக் எடுத்துகிட்டு உடனே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கடைக்காரருக்கு தூக்கி வாரி போட்டு கதவை திறந்துட்டு வெளியே போகிறதுக்குள்ள 2 பேரும் எஸ்கேப் ஆகி அடுத்த தெருவுக்கே போயாச்சு. பாருங்களேன், இந்த வீடியோவில் பார்க்குறது நம்ப முடியாத சம்பவம் தான். ரோட்டில் ஒரு லேடி நடந்து போயிட்டு இருக்காங்க. பைக்கில் வந்தவர் பைக்கை நிறுத்திட்டு இந்த லேடி கையில் இருக்கிற பர்ஸை பிடிங்கிட்டு வேகமாக ஓடுறாரு. அப்போ தான் அந்த லேடிக்கு தோணி இருக்கு, இந்த ஆளோட பைக் இந்த இடத்துல நிற்கிதுன்னு. வேகமாக பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. நல்ல யோசனை தானே, இப்படி பைக்கை வாங்குறதுக்கு திரும்பி வந்து தானே ஆகணும். இந்த ஆள் பின்னாடியே ஓடி போகிறாரு. அப்படியே பர்ஸை பிடுங்கின அந்த ஆளையும் கையோடு பிடிச்சிடலாம். பர்ஸை பிடுங்குற கவனத்தில் ஆள் பைக்கை கோட்டு விட்டுட்டாரு. இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் ஒரு லேடி நிற்கிறத பார்க்குறோம். அந்த லேடியை சுற்றி இந்த பைக்கில் 2-3 தடவை இந்த 2 பேரும் போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த லேடிக்கு எந்த சந்தேகமும் வரல. 3வது தடவை சுற்றும் போது இந்த லேடியோட கழுத்தில் இருக்கிற செயினையும் பிடிக்கிட்டு வேகமாக பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இதுக்காக தான் இத்தனை சுற்றி இருக்கிறாங்க. சுற்றி வந்தாலே கவனமாக தான் இருக்கணும் போல். அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, இந்த பைக்கை நிறுத்திட்டு அதில் தான் ஏதோ ரிப்பேர் வேலை இந்த ஆள் பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த விஷயம் தெரியாமல் தனியாக நிற்கிற பைக்கை மெதுவாக ஓட்டிட்டு போகலாமா அப்படிங்கிற யோசனையோட காலத்துக்கு இந்த பக்கம் போட்டிருக்கிறாரு. அப்போ தான் தெரிஞ்சிருக்கு ஆள் இங்கே இருக்கிற விஷயமே. இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற யோசனையோட வந்தவர் அப்படியே பறந்துட்டார். பாருங்களேன், தனியாக நிற்கிற பைக்குக்கு பாதுகாப்பு இல்லை போல. எப்படா தூக்கிட்டு போகலான்னு ஆளும் சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கடைக்காரர்கிட்ட ஏதோ சந்தேகம் கேட்டுட்டு இருக்கிறாங்க இந்த லேடி. பக்கத்தில் நிற்கிற இந்த பையன் பண்ணுற வேலையை பாருங்கள். கடைக்காரர் இங்கே ஒரு ஃபோனை ஏற்கனவே ஆன் பண்ணி விட்டுருக்கிறாரு. அந்த ஃபோனை கடைக்காரருக்கே தெரியாமல் மெதுவாக எடுத்துகிட்டு வெளியே போயிட்டான். சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லி அவரும் அதை சரியாக கவனிக்கவே இல்லை. ஆனால் சந்தேகமே இல்லாமல் ஃபோனை தூக்கி கையில் வச்சுட்டு எப்படி மறைச்சி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகிறாங்க. பாருங்களேன், வேலை முடிஞ்சதும் 2 பேரும் எந்திரிச்சு போயாச்சு. கடைக்காரர் இங்கே ஓட விட்ட ஃபோன் எங்கன்னு தேடி பார்த்தா கடைசியில் காணவே இல்லை. அங்கே கேமராவை செக் பண்ணி தான் இந்த விஷயத்தையே தெரிஞ்சுக்கிட்டாரு. 4 பக்கமும் 4 கண்ணு வச்சுட்டு தான் வேலை பார்க்கணும் போலயே. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, இந்த லேடி இப்போ தான் வேலை முடிஞ்சு வந்து வீட்டு கதவை திறக்கிறாங்க. இந்த வீடியோ ரொம்ப வித்தியாசமாக 2 கதவோடு இருக்குது. 2 ஆட்கள் மெதுவாக மேலே வந்து ஏதோ சந்தேகம் கேட்குற மாதிரி கேட்குறாங்க. இந்த லேடியும் அதுக்கு பதில் சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணி போன இந்த 2 பேர் பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க. எதையோ ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கணும். போன வேகத்தில் அந்த லேடி கிட்ட இருந்து எதையோ பிடிங்கிருக்கிறாங்க. வெளியே வந்ததும் அந்த லேடி ரொம்ப தைரியசாலி ஆளாக இருந்திருக்கிறாங்க. 2 பேரையும் போக விடாமல் எப்படி பிடிச்சி இழுக்கிறாங்க பாருங்களேன். அதோட நல்ல சத்தம் போட்டு சுற்றி இருக்கிற எல்லாரையும் கூப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த 2 பேரும் யாரும் வந்து தர்ம அடி வாங்குறதுக்குள்ள இந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு வேகமாக ஓடிட்டாங்க. என்னதான் நம்ம வீட்டிலே இருந்தாலும் ரொம்ப உஷாராக இருக்கணும் போலயே. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ஜன்னலை கஷ்டப்பட்டு திறந்து கடைசியில் உள்ள தவி போனால் அது ஒரு ரூமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு ரொம்ப ஏமாற்றமாயிடுச்சு. வீட்டுக்குள்ளே தான் போகிறோம் அப்படின்னு நம்பி போனவருக்கு கடைசியில் அது ஒரு செவுறு தான் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சதும் எப்படி இருக்கும் பாருங்க. இங்கே இந்த ஜன்னல் கம்பி வழியாக ஏறி ஏதாவது பொருளை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே ஜன்னலில் துணியை தான் காய போட்டிருக்கிறாங்க. இப்படி இருந்தால் எப்படி தான் எதிர்பார்த்த பொருளை எடுக்கிறது. கடைசியில் துணியை தூக்கி போட்டே அவர் டயர்ட் ஆகிட்டார். பாருங்களேன், ஒரு ஜன்னலில் எவ்வளோ துணி தான் காயப்படுவீங்க, மொத்த துணியும் ஜன்னலில் தான் இருக்கும் போல் அப்படின்னு ரொம்ப சலிக்கிற மாதிரி தான். இங்கே இந்த வீடியோவில் நடு ராத்திரி நேரத்தில் இந்த கடையை திறக்கிறதுக்கு 3 பேர் பண்ணுற முயற்சியை தான் பார்க்குறோம். கையோடு இதுக்காக தனியாக கம்பியெல்லாம் தயாராக தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. உள்ளே போன வேகத்தில் பெட்டியிலேருந்து எப்படி பணத்தை எடுக்கிறாங்க பாருங்களேன். ஆனால் கடைக்குள்ளே கேமரா இருக்கிறதுனால முகங்கள் எல்லாம் நல்லா தெளிவாகவே பதிவாயிடுச்சு. கடைசியில் 3 பேரும் எப்படியோ வெளியே வந்து சேர்ந்தாச்சு. ராத்திரி நேரத்தில் கடையை நம்பி எந்த பணமும் வச்சுட்டு போயிடக்கூடாது. போகும்போது வீட்டுக்கு கையோடு கொண்டு போயிட வேண்டியது தான். ராத்திரியாக நடக்கிற வேலையை பாருங்களேன். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, தனியாக ஒரு பைக் நிற்கிறத பார்த்ததும் மெதுவாக பைக்கு பக்கத்தில் வந்து அப்படியே அது மேலே ஏறி உட்காந்து பைக்கை திறந்தாச்சு. இந்த ஆள் வந்தது வேறொரு பைக்கில். கடைசியில் இந்த பைக்கை எடுத்துகிட்டு 2 பேரும் சேர்ந்தே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்களேன், வெளியே நிப்பாட்டிட்டு கடைக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா பைக்கு காணல். அதுக்கப்புறம் தான் கேமராவில் இதை பார்த்து தெரிஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் துணி கடைக்கு வந்த 2 லேடிஸ் தான் பார்க்குறோம். 2 பேரும் வந்த வேகத்தில் பரபரப்பாக துணியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேற ஏதோ துணி கேட்டதுனால இந்த கடைக்காரர் அதை எடுக்கிறதுக்காக உள்ளே போகிறாரு. அவரை உள்ளே அனுப்பிச்சு விட்டதே இதுக்காக தானே. அங்கே பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் எல்லாம் திறந்து பார்த்துட்டு நமக்கு தேவையான துணி தான் அப்படின்னு தெரிஞ்சு உடனே பைக்குள்ளே தூக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைக்காரர் ஆனால் இதை விட பயங்கரமான ஆளாக இருப்பார் போல். எல்லாத்தையும் கேமராவில் பார்த்து கடைசி நேரத்தில் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டாரு. ஆசையாக எடுத்து பைக்குள்ளே வச்சவங்களுக்கு கடைசியில் ஏமாற்றம் தான் கிடைச்சிது. எங்கே எந்த பாக்ஸ் அந்த பாக்ஸ்னு எல்லாத்தையும் கணக்கு பார்த்து வாங்கிட்டாரு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது நடு ராத்திரி நேரம், மணி 1:30. இந்த நேரத்தில் கேட்டு எட்டி தாவி உள்ளே புகுந்துருக்கிறாரு இந்த ஆள்.
இந்த வீட்டில் ஏற்கனவே மதில் முழுக்க கம்பியெல்லாம் சுற்றி ரொம்ப பாதுகாப்பாக தான் வச்சிருக்காங்க. 1:30க்கு உள்ளே போனவர் உடனே மாட்டிக்கிட்டாரு பாருங்க. அங்கே காம்பவுண்டுக்குள்ளே ஆட்கள் ரெடியாக இருந்த மாதிரி ஆளை தூக்கிட்டாங்க. எல்லாரும் தூங்கியிருப்பாங்க அப்படின்னு நம்பி உள்ளே போனது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு. இவருக்காகவே காத்திருந்த மாதிரி அப்படி கையோட மடக்கிட்டாங்க பாருங்க. இதை எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இதுவும் ராத்திரி நேரம் ரோட்டில் அதிகபட்ச ஆட்கள் யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஆள் மெதுவாக ஷட்டரை பூட்டிட்டு உள்ளே இருக்கிற இந்த ஓனர்கிட்ட பணத்தை கேட்குறாரு பாருங்களேன். ஆனால் இந்த ஓனர் பயங்கரமான ஆள். இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்னு தெரிஞ்சு ஒரு கம்பு பக்கத்திலே வச்சிருக்கிறாரு. ஆள் உள்ளே வந்தது இந்த கதையெல்லாம் என்கிட்ட நடக்காதுன்னு கம்பு எடுத்து 4 தட்ட ஆரம்பிக்கவும் ஷட்டரை பூட்டிட்டு உள்ளே வந்த ஆள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்ன கம்போட தயாராக இருக்கிறாரு அப்படின்னு வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி தான் ஒவ்வொருத்தரும் தயாராக இருக்கணும் போல். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரொம்ப நூதனமானது தான். இங்கே பைக்கில் வந்த ஆள் இங்கே பக்கத்தில் வந்ததும் பைக் ஏதோ சரிகிற மாதிரி கொஞ்சம் ஆக்டிங் கொடுக்குறாரு. உடனே ஒரு ஆள் வேகமாக ஓடி வந்து நடந்து போயிட்டு இருந்த இவரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாரு. கொஞ்சம் பைக்கை தூக்கி விடுங்கன்னு. அவரு கொஞ்சம் அந்த நேரம் பார்த்து பாக்கெட்ல இருந்து ஃபோனை எடுத்துக்கிட்டாங்க பாருங்களேன். கடைசியில் இந்த ரெண்டும் ஒரே கூட்டாளி தான். ரெண்டும் சேர்ந்து பைக்கில் கிளம்பிடுச்சு. நடந்து போன அந்த ஆள் பாக்கெட்டில் ஃபோனை காணலை அப்படின்னு திரும்ப ஓடி வராரு. உதவி செய்யலாம் அப்படின்னு பக்கத்தில் போனதுக்கு கடைசியில் எப்படியெல்லாம் ஏமாத்துறதுக்கு வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது இங்கேருந்து வீடியோவில் பார்க்குறது நல்ல பட்டப்பகல் நேரம் தான். கரெக்டாக ஆட்கள் யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு உள்ளே நுழைஞ்ச இந்த ஆள் உள்ளே இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் எடுத்து கையில் கேட்குறாரு. வேறு வழி இல்லை அப்படின்னு அவரும் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் கடைக்குள்ளே இருந்து இதை எல்லாத்தையும் இன்னொருத்தர் பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு. கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு நிம்மதியாக கிளம்புற நேரத்தில் கரெக்டாக லாக் பண்ணியிருக்கிறாங்க பாருங்களேன். எல்லோரும் கவனித்தது வேறு மாதிரி கவனிப்பு. இனிமேல் எந்த கடை பக்கமும் போகணும்னு தோணவே தோணாது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரிப்பேர் ஆன ஃபோனை சர்வீஸ்க்காக கொடுத்தவர் கடைசியில் அதை வாங்குறதுக்காக வந்திருக்கிறாரு. ஃபோனை செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நின்ன இடத்துல நின்று பேசிகிட்டு இருந்தவர் திடீர்னு அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ரிப்பேர் பண்ணதுக்கு பதில் பணம் கொடுக்கணும் தானே. ஆனால் அந்த பணத்தை கொடுக்காம ஆள் எஸ்கேப் ஆகிட்டார் அப்படிங்கிற விஷயமே கடைசியில் தான் ஓனருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆள் எங்கே அப்படின்னு தேடி பார்த்தா அந்த தெருவிலே பார்க்க முடியல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கடைக்காரர்கிட்ட பேசிகிட்டே இருந்தவர் இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கையை நீட்டி கேட்டுகிட்டே இருந்தவர் அப்படியே இன்னொரு கையை போட்டு இந்த கையால் பொருள் எடுத்து அப்படியே பின்னாடி கொடுக்குறாரு பாருங்களேன். கடைக்காரரோட திசையை திருப்பிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் கொடுக்குறத வாங்குறதுக்குன்னே பின்னாடி ஒருத்தர் ரெடியாக இருப்பார் போல். எங்கே இந்த வீடியோவில் வித்தியாசமாக சமைக்கலாம் அப்படின்னு முழு ஆடையை ரெடி பண்ணி மசாலாலாம் தடவி எல்லாமே தயார் பண்ணியாச்சு. எல்லாரும் வித்தியாசமாக பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணி ஆகணும். இன்னைக்கு நல்ல விருந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சது கடைசியில் இப்படி ஆயிடுச்சு பாருங்க. தகர டப்பாக்குள்ளே வச்சு தீயை போட்டு கடைசியில் எடுத்து பார்த்தா வெறும் கறிக்கட்டை மாதிரி தான் இருந்திருக்கு. இதுக்கு நம்ம எப்போதும் போல சட்டியில் போட்டு சமைச்சு சாப்பிட்டுருக்கலாம் போல அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் யாரும் சாப்பிட முடியாத நிலைமைக்கு ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பழுதூக்கும் போட்டி தான் பார்க்குறோம். இவ்வளோ வெயிட்டை தூக்கின வேகத்தில் அதை கீழவும் வைக்க முடியல, தூக்கிட்டு நிற்கவும் முடியல. அப்படிங்கிற வேகத்தில் இங்கே ஜட்ஜஸ் எல்லாம் உட்காந்துருக்கிற இந்த இடத்த பார்த்து வேகமாக ஓடி வர ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வெயிட்டே அவரை இந்த அளவுக்கு தள்ளி கொண்டு வந்துடுச்சு பாருங்களேன். கடைசியில் உட்கார்ந்துருந்த நடுவர்கள் எல்லாம் ஆடி போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏதோ பக்கத்தில் இன்னொருத்தர் இருந்ததுனால அந்த வெயிட்டை வாங்கி அதை பக்கத்தில் வச்சு சமாளித்து விட்டுருக்கிறாரு. இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அந்த இடமே கதி கலங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது நம்ம ஃபோனு தெரியாமல் கை நழுவி கீழே விழுந்தாலே உடஞ்சி போகும். அதோட அது கதையும் முடிஞ்சிடும். ஆனால் இங்கே பாருங்கள், ஃபோனை போட்டு இந்த உடைச்சதுக்கு அப்புறமும் ஃபோனு உடையவே இல்லை. சுத்தியில் வச்சு இந்த அடி அடித்ததுக்கு அப்புறமும் சின்ன கீரல் கூட விழலையேன்னு எல்லாருக்கும் ஆச்சரியம் தான். உடைக்கிறதுலே பல வகைகள் இருக்குது போல். அதில் இது ஒரு வகை தான். இங்கே சப்பாத்தி சுட்டுட்டே சப்பாத்தியை தேய்ச்சிட்டு அப்படியே ஃபோன் வந்ததுனால அதையும் பேசிட்டே வேலையை பார்த்துட்டு இருந்ததுனால கடைசியில் சப்பாத்தி கட்டை எங்கே போச்சு அப்படின்னு தேட வேண்டியதாயிடுச்சு. இவ்வளோ தூரம் தேடினதுக்கு அப்புறமும் கட்டை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கட்டை கையில் தான் இருக்குது. ஒரு ஃபோன் வந்ததுனால எவ்வளவு குழப்பம் பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வெளியே கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.